பங்கேற்பாளர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். பள்ளியின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதலில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உடல்நலம் காக்கும் அறிவியலே சுகாதாரம். சுத்தமான வீடு, சுகாதாரமான பள்ளி, சுத்தமான பணியிடம், சுத்தமான சுற்றுச்சூழல் போன்றவற்றால் வெளிப்படும் வாழ்வியல் முறையே சுகாதாரம் எனப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு சுகாதாரமான உணவு, பள்ளியில் சுகாதாரமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை வசதி, சுகாதாரமான பள்ளி சுற்றுச்சூழல் மற்றும் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான கோவிட்-19 நிலையான இயக்க நடைமுறைகள் பற்றி பார்ப்போமா? நம் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கும் உணவு பற்றி பார்ப்போம். அவை சுகாதாரமான முறையில் வழங்கப்படுகிறதா என்று நாம் கண்காணிக்க வேண்டும். ஒரு ஆரோக்கியமான உணவு தேவையான ஊட்டச்சத்து கொண்ட ஆற்றல் மிகு உடலை வழங்குகிறது. ஒவ்வொரு மனிதனின் ஆரோக்கிய வாழ்விற்கு அடிப்படை தேவை சுகாதாரமான உணவே ஆகும். இதோடு ஒவ்வொருவரும் சரிவிகித உணவை உட்கொள்வதன் மூலம் இந்த ஆற்றல் மிகு உணவை பெற முடியும். சரிவிகித உணவு என்று கூறும்போது அதனை எவ்வாறு உட்கொள்ள வேண்டும்? சரிவிகித உணவை, அதாவது பச்சை காய்கறிகள், கீரைகள், தானியங்கள், பழங்கள், பருப்பு வகைகள் நன்கு கழுவி சுத்தம் செய்த பின்னரே சமைத்தல் வேண்டும். கெட்டுப்போன உணவு, அழுகிய காய்கறிகள், பழங்கள், தரையில் விழுந்த உணவு மற்றும் மீதியான உணவை உட்கொள்வதை தவிர்த்தல் மூலம் நோய்கள் ஏற்படுவதையும் பரவுவதையும் தவிர்க்கலாம். சரிவிகித உணவு இவை என்றால் இயற்கை உணர்விற்கு எதிர்மறையான உணவு எவை? நொறுக்கு தீனி, அதாவது இதன் இன்னொரு பெயர் குப்பை உணவு. இதன் பெயரிலேயே குப்பை உணவு என்று கூறுகிறோம். இதேபோல் துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட், குப்பை உணவு, ஜங்க் ஃபுட், இவை அனைத்தும் அக்காலத்தில் கிடையாது. இவை சுகாதாரமற்ற உணவுகள். ஆனால் இன்றைய குழந்தைகள் இதனையே பெரிதும் விரும்பி அடம் பிடித்து உண்கின்றனர். ஆனால் இப்படிப்பட்ட சுகாதாரமற்ற உணவால் விளையும் தீமைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்து கூறி முற்றிலும் இதனை தவிர்க்க மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இதன் கடமை தலைமை ஆசிரியருக்கும் பள்ளி மேலாண்மை குழுவிற்கும் உண்டு. மாணவர்களை சுத்தமான இடத்தில் அமர வைத்து உணவை பரிமாறுதல். இவ்வாறு உணவு தயாரித்தலையும் வழங்குதலையும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுவின் உறுப்பினர்கள் கண்காணித்தல் அவசியமான ஒன்றாகும். பள்ளியில் சுகாதாரமான உணவு தயாரித்து வழங்குதலை பள்ளி மேலாண்மை குழு கண்காணித்தல் அவசியம். சத்துணவு மையம் மற்றும் மையத்தில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களையும் நன்றாக சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும். காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்களை முறையாக சுத்தம் செய்தல் வேண்டும். சத்துணவு பணியாளர்கள் சமைக்கும் முன்னும் பரிமாறுவதற்கு முன்னும் கைகளை நன்றாக சோப்பினால் கழுவ வேண்டும். மாணவர்கள் உணவு உண்ணும் தட்டு மற்றும் கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவுதலை உறுதி செய்தல் வேண்டும். இனி சுகாதாரமான குடிநீர் பற்றி பார்ப்போம். ஆறு, கிணறு, குளம் இவற்றிலிருந்து பெறும் நீர் பார்வைக்கு சுத்தமானதாக இருந்தாலும் நோய்க்கிருமிகள் மற்றும் கழிவுகள் கலந்திருக்கும். எனவே கிருமிகள் மற்றும் கழிவுகள் அல்லாத சுத்திகரிக்கப்பட்ட நீரே பாதுகாப்பான குடிநீராகும். மாணவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்குதல் மிகவும் அவசியமானதாகும். பள்ளியில் நீர் சுத்திகரிப்பு, அதாவது RO மூலம் குடிநீர் வழங்கலாம் மற்றும் சத்துணவு மையத்தில் தண்ணீரை நன்கு காய்ச்சி ஆற வைத்து வடிகட்டி வழங்குதல். மேலும் வளிமண்டல ஈரப்பதத்திலிருந்து பெறப்படும் குடிநீரை வழங்குதல். பாதுகாப்பான குடிநீர் வழங்க பள்ளி மேலாண்மை குழு தங்களின் முழு பங்களிப்பை தந்து உதவ முன்வர வேண்டும். இவ்வாறு பாதுகாக்கப்படாத நீரினால் என்ன நேரிடும்?
பாதுகாக்கப்படாத நீரை அருந்துவதால் வயிற்றுப்போக்கு, வாந்தி, பேதி, சீதபேதி, மஞ்சள் காமாலை, டைபாய்டு, இளம்பிள்ளை வாதம் மற்றும் குடற்புழு தொற்று போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. எனவே நாம் எப்பொழுதும் கொதிக்க வைத்து, ஆற வைத்து, வடிகட்டி, மூடி வைத்துள்ள பாதுகாப்பான நீரையே மாணவர்கள் பருக ஏற்பாடு செய்தல் அவசியம். இது மட்டுமல்லாது, தேங்கியிருக்கும் மற்றும் பயன்படுத்திய நீரில் கொசுக்கள் வளர்ந்து யானைக்கால் வியாதி மற்றும் மூளைக்காய்ச்சல் போன்ற நோய்களை பரப்புகின்றன. வீடுகளில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள நீரில் அனோபிலிஸ் வகை கொசுக்கள் மலேரியாவையும், ஏடிஸ் வகை கொசுக்கள் சிக்குன்குனியா மற்றும் டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்களையும் பரவ செய்கின்றன. இதன் விழிப்புணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்துதல் நம்முடைய தலையாய கடமையாகும். அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான ஒன்று, பள்ளியில் சுகாதாரமான கழிப்பறை வசதி இருத்தல். இப்பொழுது இதனை பற்றி பார்ப்போம். திறந்த வெளியில் கழிக்கப்படும் கழிவுகளால் பலவித நோய்கள் பரவுகின்றன. எனவே கழிப்பறையை பயன்படுத்துதலையும் அதன் அவசியத்தை கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கழிப்பறைகள் அமைத்தல் வேண்டும். நம் அரசு பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கழிப்பறைகளை அமைத்து தருவதால் இந்த வாய்ப்பை அனைத்து பள்ளிகளும் பயன்படுத்திக் கொள்கின்றன என்று கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களுக்கு கழிப்பறையை எவ்வாறு சுகாதாரமாக பயன்படுத்துவது என்று கற்பித்தல் வேண்டும். சுகாதாரமான கழிப்பறை பராமரிப்பு முறை சிலவற்றை காண்போம். கழிப்பறை சிறுநீர் கழிப்பிடங்களை தினசரி கழுவி சுகாதார பொருட்கள் சானிட்டரி மெட்டீரியல்ஸ் கொண்டு சுத்தம் செய்தல் வேண்டும். நாப்கின் எரியூட்டியை கண்டிப்பாக பயன்படுத்துதல் வேண்டும். உறிஞ்சு குழியை, செப்டிக் டேங்க் அவ்வப்போது சுத்தம் செய்து பராமரித்தல் வேண்டும். சுகாதாரமான முறையில் கழிப்பறையை பராமரிக்க கழிப்பறைக்கு தேவையான தண்ணீர் வசதியை உறுதி செய்தல் அவசியம். மாணவர் கை கழுவ தேவையான தண்ணீர், சோப்பு மற்றும் டவல் வழங்குதல் முக்கியம். இனி பள்ளி வளாகம் மற்றும் பள்ளியை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் சுகாதாரம், அதில் பள்ளி மேலாண்மை குழுவின் பங்கு பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறை கட்டப்பட்டு அதையே குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பயன்படுத்துதல். குடிநீர் சேகரிக்கும் இடங்கள், வடிகால்கள் போன்ற இடங்களில் தண்ணீர் தேங்காமல் பராமரித்தல். கிராமத்தில் உள்ள பொது இடமான பேருந்து நிலையம், கோவில்கள், நீர்நிலைகள், ஆரம்ப சுகாதார நிலையம், பாடசாலை போன்றவற்றை சுத்தமாக பராமரித்தல். இதில் பள்ளி மேலாண்மை குழு பெரிதும் கண்காணித்து தன்னுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் வீடுகள் தோறும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்காணித்தல். நெகிழி பொருட்களை, அதாவது பிளாஸ்டிக், பாலித்தீன் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் மற்றும் அதனை எரிப்பதால் உண்டாகும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவற்றை எரிப்பதையும் பயன்படுத்துவதையும் தவிர்த்தல். இன்றைய காலகட்டத்தில் பெருந்தொற்றான கோவிட்-19 நிலையான இயக்க நடைமுறைகளை பின்பற்றி அதன் அவசியத்தை உணர்ந்து சுகாதாரமான வாழ்க்கையும் பாதுகாப்பான வாழ்க்கையையும் மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தல். அதாவது பள்ளியில் அனைத்து பகுதிகளில் முழுமையான சுத்தம் செய்து கிருமி நாசினிகளை பயன்படுத்தி அங்குள்ள தளவாட சாமான்கள், உபகரணங்கள், எழுது பொருட்கள், சேமிப்பு கிடங்குகள், தண்ணீர் தொட்டிகள், சமையல் அறைகள், உணவகங்கள், கழிவறைகள், பரிசோதனை கூடங்கள், நூலகங்கள் போன்றவை சுத்திகரிக்க ஏற்பாடு செய்தல் மற்றும் பாதுகாப்பான குடிநீரை உறுதி செய்தல் வேண்டும். மேலும் கை கழுவும் இடங்கள் அனைத்திலும் சோப்பும் சுத்தமான தண்ணீரும் இருப்பதை கண்காணிக்க பள்ளியில் தூய்மை பணியாளர்கள் அல்லது அதற்கென வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கும் நபர்கள் இருப்பதை உறுதி செய்தல் அவசியமாக ஒன்றாகும். மற்றும் மட்கும் குப்பை, மட்காத குப்பை என குப்பைகளை இனம் பிரித்து அகற்றுதல்.
முறையான கால இடைவெளிகளில் ஆசிரியர்களும் மாணவர்களும் திட்டமிட்ட நெறிமுறைகளின்படி உடல் சமூக இடைவெளி விட்டு கை கழுவுவதை உறுதி செய்தல். மதிய உணவு சமைக்க வருகை தரும் சமையல்காரர் அல்லது உதவியாளர் கோவிட்-19 இல்லாதவர் என்பதை உறுதி செய்து அவருக்கு பாதுகாப்பு மேலாடையையும் தலைக்கவசம் வழங்குவதில் உதவுதல். தினமும் சமையலறை மதிய உணவு தயாரிக்கப்படும் முன்பு சுத்தம் செய்யப்பட வேண்டும். உணவு சமைக்கும் முன்பும் பின்பும் சமையலறையையும் தரையையும் சமையல் மேடையையும் சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். எனவே பள்ளி சுகாதாரத்தில் பள்ளி மேலாண்மை குழு பள்ளியில் இருக்க வேண்டிய அனைத்து சுகாதார முறைகளையும் பற்றி அறிந்து பள்ளி சுகாதாரத்தை பேணுவதற்கு தேவையான உதவிகள் செய்து மாணவர்களும் சுகாதார முறைமைகளை பின்பற்ற வலியுறுத்தி சுகாதாரம் சார்ந்த அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணித்து கோவிட் தொற்று இல்லாத பள்ளியாகவும் சமுதாயமாகவும் உருவாக்க முற்படுவோம். நன்றி, வணக்கம்.